அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராதிகா கோபியால மனசொலைஞ்சு போய் இருக்கிறத பார்த்த நம்ம கமலா வந்து, ராதிகா இதுக்கப்புறம் நீ தேவையில்லாம வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காத. மாப்பிள்ளை எப்படியோ இருந்துட்டு போய் போறாரு, ஆனா அவங்க அம்மாவை கூடி சீக்கிரம் இங்கேருந்து அனுப்புறதுக்கான வழி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமலா சொல்ல, உடனே ராதிகா வந்து, அம்மா தேவையில்லாம எந்த பிரச்சனையும் வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே நம்ம கமலா என்ன பண்ணா, சரி நீ இங்கே இரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வர ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. அந்த டைம்ல அவங்க வீட்டோட காலிங் பெல் அடிக்குது. பார்த்தா நம்ம பாக்கியா வந்ததை பார்த்ததுமே கமலா ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க. உடனே பாக்கியா வந்து, நான் அத்தைக்காக சாப்பாடு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து ஈஸ்வரிக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாங்க. சாப்பாடெல்லாம் போட்டு சாப்பிட வச்சுட்டு டேப்லெட்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து நம்ம பாக்கியா வந்து கிளம்பி வராங்க. கிளம்பி வரும்போது ராதிகா முறைச்சிக்கிட்டு இருக்கிறதையும் பார்க்குறாங்க நம்ம பாக்கியா. அது மட்டும் இல்லாமல் பாக்கியா சாப்பாடு கொண்டு வந்துட்டா அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஈஸ்வரி கோபிக்கும் தெரியப்படுத்துகிறாங்க. உடனே கோபி வந்து, அம்மா நான் இருக்கும்போது எதுக்காகம்மா அவள் சாப்பாடு கொண்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க கோபி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம ராதிகா பாக்கியா போனதுமே ஈஸ்வரி கிட்ட போய் பேசுகிறாங்க. எதுக்காக அவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே நம்ம ஈஸ்வரி யார் வந்தாங்க, எதுக்காக வந்தாங்க, நீ என்ன கேட்குற அப்படின்னு சொல்ல, பாக்கியா எதுக்காக இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியாவை நான் வர சொன்ன வந்தா, இதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராதிகா வந்து, பாக்கியாலாம் இங்கே வரக்கூடாது, அவங்க வர்றது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா சொல்ல, உடனே ஈஸ்வரி வந்து, ஏன் நீ எதுக்காக அவளை வரணும் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, நீ யார் அவளுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இது ஏன் வீடு, யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி வந்து ராதிகாவுக்கு சரியான பதில் அடையும் கொடுக்குறாங்க. என்ன கோபி வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கான்னு நான் கூட்டிகிட்டு போனேன், அன்னைக்கு கோபியை பார்க்குறன்ற பேரில் வந்து மாதக்கணக்காக டேர் அடிச்சு அன்னைக்கு ஒரு வார்த்தை பாக்கியா நீ வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா உன்னோட நிலைமை என்ன இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராதிகா வந்து, என்னவோ பண்ணி தொலைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஈவினிங் கோபி வந்ததுமே இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி கிட்ட பேசுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. கோபி ஒரு பக்கம் ஃபோன் பேசிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஃபோன் பேசி முடிச்சதுமே நம்ம ராதிகா போயிட்டு பேசுகிறாங்க. இதுக்காக பாக்கியா இங்கே வராங்க, உங்கள் அம்மா அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் தான் வீட்டில் சமைக்கிறோம் தெரியும், அப்படி சமைக்கலன்னா நீங்கள் கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு வரீங்க, இதுக்கிடையில் பாக்கியா எதுக்காக இங்கே வராங்க, எனக்கு அவங்க இங்கே வரதே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்ல, உடனே கோபி வந்து ராதிகா கிட்டே சத்தம் போடுறாங்க. என்ன நீயும் அம்மாவும் சேர்ந்து என் அம்மாவை பார்த்துக்க மாட்டீங்க, அவள் கொண்டு வந்து கொடுத்துக்கிற சாப்பாட்டையும் வேண்டான்னு சொல்கிறீங்க, என்னால் ஒரே டைமில் யாரை சமாளிக்க முடியும், ஒரு பக்கம் நீ உன் அம்மா, இன்னொரு பக்கம் மீனா என் அம்மானு ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்காங்க, எல்லாரையும் நான் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த ஒரு நல்ல சொல்யூஷனை கண்டுபிடிக்க போகிறாங்க. நம்ம பாக்கியா வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.